morning students, welcome to Adarsh Vidyalaya Max online class. Today we are going to see exercise 2.8. Sixth sum, if omega not equal to 1 is a cube root of unity, show that the roots of the equation z minus 1 the whole cube plus 8 is equal to 0 or minus 1 1 minus 2 omega comma 1 minus 2 omega square. Z minus 1 the whole cube plus 8 is equal to 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரூட்ஸ் minus 1 1 minus 2 omega 1 minus 2 omega square அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். சொல்யூஷன் Z minus 1 the whole cube is equal to minus 8 அப்படின்னு எழுதிக்கலாம். Z minus 1 the whole cube is equal to minus 8 அப்படின்னா இதை ஆல்டர் பண்ணா 1 minus z the whole cube is equal to 8 is equal to 8. இப்போ இந்த இடத்துல 1 minus z is equal to 8 power 1 by 3. 8 power 1 by 3. That is 2 into 1 power 1 by 3. 2 into 1 power 1 by 3. அப்போ 2 into 1 power 1 by 3 னா 2 1 power 1 by 3. Cube roots of unity என்ன 1 omega square. ஆன்சர் வந்து 1 omega squareல கேட்டிருக்கிறதுனால அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 8 power 1 by 3 எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்? 1 power 1 by 3 into 8 power 1 by 3. 8 power 1 by 3 நமக்கு என்ன? 8 power 1 by 3 2. 1 power 1 by 3 இங்க இருக்கு. இப்போ 2 into 1 power 1 by 3 ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்துருக்குறோம். கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டியோட ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? 1 omega ஸ்கொயர். அப்போ ஒன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க. எப்படி சார்? 1 minus 1 minus z is equal to 2. 1 minus z is equal to 2. அப்போ z is equal to minus 1. அதான் இங்க வந்துருச்சு. அடுத்து 1 minus z is equal to 2 omega. அப்போ 1 minus 2 omega is equal to z. அது இங்க வந்துருச்சு. Third one 1 minus z is equal to 2 omega square. அப்போ z is equal to 1 minus 2 omega square. அவ்வளோதான். That's all. 1 minus z மூணு வேல்யூக்கு அப்படியே ஈக்குவேட் பண்ணா 3 ரூட்ஸ் கிடைச்சிடும். இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கேன். z-ஓட ரூட்ஸ் -1 1 minus 2 omega 1 minus 2 omega square. Next problem. Find the value of summation of k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. That is omega is equal to cis 2 pi by 9. Then 1 omega square omega power 8 are 9th roots of unity. 9th roots of unity. இது ஜென்ரலா ஒமேகா ஈக்குவல் டு சிஸ் 2 பை பை 9 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ சிஸ் 2 பை பை 9 சொல்லியாச்சு. இது வந்து 9th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அப்போ 1லேருந்து ஒமேகா பவர் 8 வரைக்கும் வரும்.
அப்போ 1 plus omega square up to omega power 8 0. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். Sum of the roots is equal to 0. That is omega plus omega square plus அப்படியே போயிட்டே இருக்கு. Going on, omega power 8 is equal to minus 1. அப்போ இங்கே என்ன போட்டிருக்கான், ஒமேகாலேருந்து ஒமேகா பவர் 8. அப்போ அதை இப்படி எழுதிக்கலாம், summation of k is equal to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. I sin 2k pi by 9. ஒமேகாலேருந்து ஒமேகா கியூப் வரைக்கும். அப்போ இப்போ இந்த இடத்துல ஒமேகான்னு சொல்லியிருக்கிறான். ஒமேகா சிஸ் 2 pi by 9. இப்போ summation of k is equal to 1 to 8. இப்போ இதில் ஒரு வேல்யூவாக கொடுத்து பாருங்களேன். கேக்கு 1 கொடுங்க. அப்போ என்ன வரும், சிஸ் 2 pi by 9 ப்ளஸ் கேக்கு 2 கொடுங்க, சிஸ் 4 pi by 9. அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் -1. ரைட், அதுதான் இங்கே ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா பவர் 8. இது சம்மேஷன். இது வந்து ஒமேகாக்கு மட்டும் கொடுத்துருக்குறான். இது அப்படியே ஒமேகா ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதுதான் இங்கே இப்படி போட்டிருக்கான். நீ ஒரு வேர்டாக ஒரு நம்பராக கொடுத்து பார்த்தா உனக்கு இந்த இடம் புரியும். இப்போ கேக்கு 1 கொடு, காஸ் 2 pi சிஸ் 2 pi by 9 ப்ளஸ் கேவுக்கு 2 கொடு, சிஸ் 4 pi by 9. கேக்கு 3 கொடு, சிஸ் 6 pi by 9. இப்படியே கொடுத்தா எல்லாத்தையும் அந்த மீனிங் தான் மேலே இங்கே இருக்கு. ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ஒமேகா பவர் 8 இப்படி எழுதலாம். Next sum, 8th sum, if omega not equal to 1 is a cube root of unity, show that. இதை ப்ரூஃப் பண்ணணும். 1 minus omega plus omega square power 6 plus 1 plus omega minus omega square power 6 is equal to 128. First sum பார்ப்போம். இப்போ cube roots of unity அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 1 plus omega square 0, omega cube 1. இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 1 plus omega square 0, omega cube 1. அப்போ இந்த சம்மில் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படிலாம் எழுதிக்கலாம். 1 plus omega minus omega square, 1 plus omega square minus omega. இப்போ இங்கே 1 plus omega ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா போட்டிருக்கான். மீதி இந்த மைனஸ் ஒமேகாவை அப்படியே இங்கே போட்டான். பவர் 6 ப்ளஸ் 1 plus ஒமேகாக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், தட் இஸ் மைனஸ் 2 ஒமேகா ஹோல் பவர் 6. அதை ப்ளஸ் 2 ஒமேகா பவர் 6ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் பவர் 6 ப்ளஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் பவர் 6ன்னு எழுதிக்கலாம். இப்போ 2 பவர் 6, இதில் ஒரு 2 பவர் 6, அதில் ஒரு 2 பவர் 6 வெளில எடுத்துட்டா 2 பவர் 6 இன்டூ ஒமேகா பவர் 6 ப்ளஸ் ஒமேகா பவர் 12. இப்போ இந்த இடத்துல ஒமேகா பவர் 6, ஒமேகா கியூப் என்னப்பா 1. இப்போ ஒமேகா பவர் 6ம் 1, ஒமேகா கியூப் 1, அப்போ ஒமேகா பவர் 12ம் 1. அப்போ 2 பவர் 6 இன்டூ 2, that is 128. 128. Next, 1 plus omega into 1 plus omega square into 1 plus omega power 4 into 1 plus omega power 8 up to 1 plus omega power 2 power 11. அதோட ஆன்சர் 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும். இது சிம்பிளானது தான். அப்போ 1 plus omega, 1 plus omega square. இப்போ இந்த
1 plus omega power 4 1 plus omega cube into omega, that is 1 plus omega ன்னு எழுதலாமா? அப்போ இதை 1 plus omega ன்னு எழுதிடலாம். அப்போ இதை 1 plus omega square. அப்போ இங்கே 1 plus omega, இது 1 plus omega square, ரைட்? அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டனா 1 plus omega 1 plus omega square, இது எப்படி வந்திருக்கு நமக்கு இந்த இடத்துல பாரு. omega power 1 omega power 2 4 8. அப்போ 1 plus omega power 1 1 plus omega power 2 power 1, அடுத்து 1 plus omega power 2 square, அடுத்து 1 plus omega 2 cube, 2 cube தானே 8, அடுத்து 1 plus omega power 2 power 4 2 power 5. அப்படியே பார்த்தா மொத்தம் இங்கே 2 power 11 வரைக்கும் வந்திருக்கா. அப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கும்? 12 டேர்ம்ஸ் வரும். அப்படி எத்தனை டேர்ம் வரும்? 12 டேர்ம்ஸ். ஆனால் இந்த 1 plus omega 1 plus omega ஸ்கொயரை திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்போ 1 plus omega எத்தனை டைம் நமக்கு வரும்னா 6 டைம் வரும். 1 plus omega ஸ்கொயர் எத்தனை டைம் வரும்னா அதுவும் 6 டைம் வரும். அதான் இங்கே போட்டிருக்கான் 1 plus omega into 1 plus omega ஸ்கொயர். அதே தான் சேம். ஏன்னா இதெல்லாம் மீனிங் ஒன்று தானே. இப்போ இந்த 4 டேர்மோட முடிஞ்சிடல, அடுத்து வருது எப்படி 1 plus omega power 2 cube 1 plus omega power 2 power 4 1 plus omega power 2 power 5 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இது முடிஞ்சிருச்சு, ரைட்? இதுக்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. இதுக்கு பதிலாக 1 plus ஒமேகாக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், 1 plus ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ மைனஸ் ஒமேகா, ஆன்சர் plus omega cube. We know the value for omega cube is 1. That is 1 into 1 into 1. The answer is 1. Question number 9. If z is equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin. இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த ரொட்டேஷன் ஆஃப் z by theta radians in counterclockwise direction. தீட்டா அளவுக்கு இது ரொட்டேட் ஆகுது. கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. எதை பொறுத்து? அபவுட் தி ஆரிஜின், ரைட்? ஃபைண்ட் த ரொட்டேஷன் ஆஃப் இசட் பை தீட்டா. இசட்னுடைய ரொட்டேஷன் கண்டுபிடிங்க. பை எவ்வளோ ஆங்கிள் தீட்டா ரேடியன், எந்த சைடு? இன் தி கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அபவுட் ஆரிஜின், ரைட்? முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். z இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2i. இப்போ அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல z 2 மைனஸ் 2iன்னு எழுதியிருக்கிறான். அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் i. அப்போ அதை போலார் ஃபார்முக்கு ஈக்குவேட் பண்ணு. r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ r வேல்யூ நம்ம ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டாச்சு. ஆல்ஃபா முதல்ல tan இன்வர்ஸ் ஆஃப் ஈக்குவல் டு வராது, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் போட்டால் நம்ம இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கணும். 2 தான் எடுத்துக்கணும். அப்போ 1. இப்போ பை பை 4ஆ? இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஏற்படக்கூடிய ஆங்கிள் பை பை 4. இங்கே 1 மைனஸ் ஐ. அப்போ 1, -1
1, minus 1ங்கிறது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? இட் இஸ் லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தீட்டா எப்படி இருக்கும்? மைனஸ் ஆல்ஃபா. இது ஆல்ஃபா அப்படின்னா theta is equal to minus alpha. Theta is equal to minus pi by 4. இந்த போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம் ஆல்ரெடி முன்னாடி எக்ஸசைஸில் பார்த்துருப்பீங்க. அப்போ z is equal to 2 root 2 cos minus pi. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆரையும் தீட்டாவையும் போலார் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணணும். We get z is equal to 2 root 2 cos minus pi by 4 plus I sin minus pi by 4. அப்போ அவன் தீட்டாவோட வேல்யூஸ் கொடுத்துருக்குறான். அதாவது தீட்டா தூரத்துக்கு அது ரொட்டேட் ஆகுது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில். தீட்டா பை பை 4 இருந்தால் என்ன ஆன்சர்? தீட்டா பை பை 4 இருந்தால் என்ன ஆன்சர்? அப்போது ஜென்ரலாக ஜெட், இதுதான் ஜெட்டு, இது தீட்டா தூரம் கவுண்டர் கிளாக் வைஸில் போகுது. எவ்வளோ, என்ன ஆங்கிள் ஃபஸ்ட்டு? பை பை 3. என்னது? பை பை 3. இப்போ பை பை 3னா நம்ம ஆங்கிளில் ஒரு பை பை 3யை ஆட் பண்ணிக்க. ஆங்கிள் என்ன இருக்குது? இந்த Z மைனஸ் பை பை 4, அதில் ஒரு பை பை 3யை ஆட் பண்ணிக்க. இப்போ ஆட் பண்ணால் நமக்கு பை பை 3 மைனஸ் பை பை 4 ப்ளஸ் I sin பை பை 3 மைனஸ் பை பை 4 இஸ் ஈக்குவல் டு 2 root 2 into cos pi by 12 plus I sin pi by 12. Okay. Next subdivision. Z is rotated about theta கொடுத்துட்டான். 2 pi by 3 ன்னு கொடுத்துருக்கான். theta என்ன கொடுத்துருக்கான்? 2 pi by 3. இப்போ நம்ம Z என்ன ஆங்கிள் இருக்கோ அதோட ஒரு 2 pi by 3யை ஆட் பண்ணி. Z என்ன ஆங்கிள் இருக்கு? மைனஸ் பை பை 3, 5 by 4 இருக்கு, அதோட 2 pi by 3யை ஆட் பண்ணிடு. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? 2 root 2 into cos 5 pi by 12 plus I sin 5 pi by 12. I sin 5 pi by 12. ரைட்? அதாவது Z கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு தீட்டா ரேடியன் ரொட்டேட் ஆகுது. அப்போ அந்த புதுசாக இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஆங்கிளை நம்ம இசட்டோட ஆங்கிளில் ஆட் பண்ணிடு. சிமிலர்லி தேர்ட், இசட் இஸ் ரொட்டேட்டட் பை தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 pi by 2. அதே மாதிரியே அந்த ஆங்கிளை இதில் ஆட் பண்ணிடு. That is cos into 3 pi by 2 minus pi by 4 plus I sin 3 pi by 2 minus pi by 4. We get 2 root 2 into cos 5 pi by 4 plus I sin 5 pi by 4. Tenth sum, prove that the values of fourth root of minus 1 are plus or minus 1 by root 2 into 1 plus or minus I. First, write minus 1 in polar form. We know the standard value of minus 1 in polar form. Minus 1 is equal to cos pi plus I sin pi. That is, minus 1 is equal to cos pi plus I sin pi. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மைனஸ் 1ஓட ஃபோர்த் ரூட்டோட ஆன்சர் இந்த 4 ரூட்னு ப்ரூஃப் பண்ணணும். மைனஸ் 1 பவர் 1/4. என்ன ரூலு? ஃபர்ஸ்ட் ரைட் மைனஸ் 1 இன் போலார் ஃபார்ம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஆட் 2k pi டு தி ஆர்குமெண்ட். 2k pi ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்ளை டிமார்வின்ஸ் லா. டிமார்வின்ஸ் லா என்ன? பவரில் இருக்க 1/4 உள்ள கொண்டு வந்தாச்சு. அடுத்து 1/4 இருக்குன்னா இந்த 4 அப்படின்னா கேக்கு வேல்யூ 0லேருந்து 3 வரைக்கும் கொடுக்கணும். 0, 1, 2, 3. கேக்கு 0 கொடுங்க. காஸ் பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் பை பை 4, அப்போ 6 pi by 4.
கேவுக்கு 1 கொடுங்க. cos 3/4 pi plus I sin 3 pi/4. அப்போ sis 3 pi/4. கேக்கு 2 கொடுங்க. cos 5 pi/4 plus I sin 5 pi/4. அப்போ sis 5 pi/4. கேக்கு 3 கொடுத்தா sis 7 pi/4. இப்போ இதோட வேல்யூஸ் இண்டிவிஜுவலாக போடுங்க. cos pi/4 plus I sin pi/4 போட்டால் 1/√2 plus I into 1/√2. அதே மாதிரியே sis 3 pi/4 போட்டால் இந்த வேல்யூ, sis 5/4 போட்டால் இந்த வேல்யூ, இந்த வேல்யூ. அப்போ நமக்கு 4 வேல்யூ கிடச்சிடும். 4 ரூட் இருந்தால் 4 வேல்யூ. இது இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது கவனமாக போடணும். நமக்கு ஏற்கனவே நம்ம 11th ட்ரிகனாமெட்ரியில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருப்போம். அதில் ரொம்ப கிளியராக போட்டு நம்ம என்ன குவாட்ரண்ட்டில் வருதுன்னு போட்டு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? Question number 5. Solve the equation z cube plus 27 is equal to 0. Z cube is equal to minus 27. Right? Minus 27 எப்படி எழுதலாம்? minus 3 the whole cube எழுதலாம். minus 3 the whole cube. That is minus 1 into 3 the whole cube. அதை பிரிச்சு எழுதுனா minus 1 the whole cube into 3 cube. அப்போ z is equal to இந்த minus 1க்கும் பவர் 1/3 வரும், இந்த 3 கியூபுக்கும் பவர் 1/3 வரும். அப்போ minus 1 பவர் 1/3 into 3 பவர், இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா 1. We get 3 into minus 1 power 1/3. Right? Next, minus 1ஓட போலார் ஃபார்ம் நம்ம early classes படிச்சிருப்போம். என்ன சார்? minus 1ஓட போலார் ஃபார்ம் cos pi plus I sin pi. That is 3 into cos pi plus I sin pi power 1/3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? add 2k pi. அப்போ இந்த பையில் ஒரு 2k pi ஆட் பண்ணுவோம். அப்போ 2k pi plus pi, 2k pi plus pi. அப்போ இந்த ஸ்டெப்பு cos 2k pi plus pi plus I sin 2k pi plus pi power 1/3. அப்போ டிமாய்ஸ் தியரம் அப்ளை பண்ணா இந்த 1/3 ஆங்கிள் டிவைட் ஆகுமா? அப்போ cos 2k pi plus pi by 3 sin plus I sin 2k pi plus pi by 3. மைனஸ் 1க்கு போலார் ஃபார்ம் எழுதணும். அதுக்கப்புறம் add 2k pi, 2k பையை ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் பவரில் இருக்கிற 1/3 உள்ளே கொண்டு வந்து டிமாய்ஸ் தியரம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே பவரில் என்ன இந்த இடத்துல இருக்கோ, இங்கே 3னா நம்ம என்னென்ன வேல்யூ கொடுக்கணும்? k is equal to 0, 1, 2. ரைட்? ஃபர்ஸ்ட் கேக்கு 0 கொடு. அப்போ கேக்கு 0 கொடுத்தா when k is equal to 0. இப்போ கேக்கு 0 கொடுத்தா cos pi/3 plus I sin pi/3 அப்படின்னு வரும். ரைட்? அப்போ cos pi/3 plus I sin pi/3. நெக்ஸ்ட் கேக்கு 1 கொடுத்தா நமக்கு என்ன வரும்? 3 into cos 1/3 into 3 pi plus I sin 1/3 into 3 pi. That is 3 into cos pi minus 1 plus sin pi 0. The answer is minus 3. Right? K is equal to 2. K is equal to 2. It is 3 into cos 5 pi/3 plus I sin 5 pi/3. இதுதான் ஆன்சர். இப்போ இதை ஷார்ட்டாக 3 into cos கிடையாது, sis
சிஸ்ங்கிறது காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா அப்படிங்கிறதோட ஒரு ஷார்ட்கட் தான் சிஸ். இப்படியே விட்டீங்கன்னாலும் ஓகே. இதை ஷார்ட்டா எழுதுறதுக்கு 3 இன்டூ சிஸ் 5π/3 ரைட். அப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இது ஷார்ட்டா எழுதுறதுக்காக 3 இன்டூ சிஸ் π/3 சிஸ் π/3 ரைட். அப்போ நமக்கு இந்த இடத்துல மொத்தம் கியூப் அப்படின்னு இருக்கிறதுனால 3 ரூட் வரணும். 3 ரூட் இங்க கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம்? the root r 3 sis π/3 minus 3 3 sis 5π/3 5π/3 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த டைப்ல இந்த வெளியில ஒரு 3 இருக்கு பாருங்க. அந்த 3 நம்ம போடும்போது நிறைய இடத்துல மறந்துடும். இந்த 3ங்கிறத போட மறந்துடுவோம். ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போதும் இந்த ஒரு இதுலையும் 3 போட மறந்துடுவோம். கவனமா போடணும். புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்டான டைப்.